சேன் குலீஸோட அந்த ஐடியா நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருந்த இன்னொரு எம்ப்ளாயி ஒரு பிளான் சொல்கிறாங்க. அந்த பிளான் நல்லாயிருக்கு, இதே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சேன் சொல்கிறாங்க. உடனே நம்ம டேரன் மேடம் கேட்குறாங்க, நாங்கள் வந்து இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணலையே, எப்படி நம்ம நாளைக்குள்ளே பிரிண்ட் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், அண்ட் இதுதான் நம்ம பிளான்னு வெளியே நம்மளை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சேன் சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம சனம் கிட்டே எம்ரே கேட்டுட்டு இருக்காங்க, மீட்டிங்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. உடனே சனம் சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு நியூ ஜாயினிங், நான் எப்படி க்ரியேட்டிவ் ஹெட்டு மீட்டிங்க்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு சேன் வராங்க. சேன் வந்துட்டு இந்த மாதிரி நான் பிரிண்ட் எடுக்க பிரிண்டிங் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எம்ரே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் தனியாக எப்படின்னா போவீங்க, சனமையும் கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சனமையும் கூட கூட்டிகிட்டு போக சொல்கிறான். சனமுக்கு ஏன் அவங்க போக சொல்கிறாங்கன்றது புரியாமல், இல்லை நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எம்ரே அவன் கண்ணை காமிக்கிறான், இந்த மாதிரி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சனமும் சரி ஓகே நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேன் ஓகே சனம் வா போகலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எம்ரே சனம்கிட்ட, நீ அங்கே போய் அங்கே என்ன நடக்குதோ எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணு, அண்ட் அவர் என்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்காருன்றதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சனம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி சனம் நம்ம சேன் இன்றைக்கி பைக்கில் தானே வந்தாங்க, அது தெரியாமல் சனம் கார் பார்க்கிங்க்கு போயிட்டுருக்காங்க. அப்போ சேன் அங்கே கூப்பிட்டு, எங்கே போகிற, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சனம், நம்ம காரில் போகலையா, பைக்கில் தான் போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சனமாக உட்கார சொல்லிடுறாங்க. 2 பேரும் பைக்கில் ஏறி பிரிண்டிங் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ இங்கே நம்ம சனமோட அம்மாவை காமிக்கிறாங்க. சனமோட அம்மா கிட்ட அந்த பக்கத்தில் உள்ள பார்லருக்காரவங்க, ஐசுன் வந்து உன் வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்து இவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ரொம்ப சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டோட ஜன்னல், தரை, ஒரு சின்ன இடம் கூட விடாமல் அவ்வளோ சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே சனம் அண்ட் சேன் காமிக்கிறாங்க. சனம் அண்ட் சேன் பிரிண்டிங் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ப்ளேஸ்க்கு வந்துட்டாங்க. பட் சனம் வந்துட்டு சேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுனால அதை ஹக் பண்ணிட்டு கண்ணை மூடிகிட்டே இருக்காங்க. அப்போ சேன் கேட்குறாங்க, என்ன சனம் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு ரவுண்ட் உனக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் சனம் எழுந்திரிச்சு, வந்தாச்சா, நான் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன இப்படி பைக் ஓட்டுறீங்க, நீங்கள் இப்படி பைக் ஓட்டுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களோட வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சனம் புலம்ப ஆரம்பிக்கிறான். அண்ட் இது வேறு கரெக்டாக வரவே மாட்டேது அப்படின்னு சொல்கிறா. அதோட அந்த ஹெல்மெட்டையும் சேன் கழட்டி விட்டுட்டு, நீ என்ன ஒரு குழந்தைய விட ரொம்ப அடம் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி நீ உள்ளே போ, நான் வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சனம் அண்ட் சேன் அந்த பிரிண்டிங் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. பிரிண்டிங் ஆஃபீஸோட அந்த ஓனர் வந்துட்டு சேனோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சனம் வந்து நான் தான் சனம் அப்படின்ற மாதிரி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு, சேனோட ஃப்ரெண்டு, நாங்கள் ஸ்கூல் மேட்ஸு, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சனம் கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. சேன் ஃப்ரெண்டு, சனம் அண்ட் சேன் வந்துட்டு லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் சேன் சொல்கிறாங்க, இவங்க சனம் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, நியூ ஜாயினிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்டு ஓகே ஓகே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் சனம் கையில் அந்த ரிங்கை பார்த்தேன், அதனால அவங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேன் சொல்கிறாங்க, இல்லை சனம் வந்து நம்ம கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி, அண்ட் நான் வந்து ஒரு பிரிண்டிங் ஒர்க்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் பண்ணி, அதுக்காக தான் வந்தியா, என்னையை பார்க்க வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சனம் கிட்ட சொல்கிறாங்க, சேன் வந்து சுற்றிகிட்டே இருப்பான், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான், அவன் ஒரு பறவை மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லவும், சேன் ஆமாம் நான் ஒரு ஆல்பர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்பர்ட் ரோஸ்ன்னு சொன்னதோடையே சனம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்கள சீக்ரெட் லவ்வரை வந்துட்டு ஆல்பர்ட் ரோஸ் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ ஷாக் ஆகிடுறாங்க. உடனே வந்துட்டு சேன் சொல்கிறாங்க, பிரிண்ட் எடுக்க டைம் ஆகும், சரிவா நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சனம் அண்ட் சேன் வாக் போகிறாங்க. அந்த டைமில் இங்கே லைலா அண்ட் அவங்க அப்பா கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ லைலாவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீட்டில் இல்லை, ஸோ அம்மாவுக்கு நம்ம மேலே உள்ள கோவம் குறைஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட போனால் வீட்டு அந்த கதவு கீழே இருந்து ஒரே நுரையா வந்துட்டு இருக்குது. அப்போ சனமோட அப்பா சொல்கிறாங்க, ஐயோ உங்கள் அம்மா என்னமோ பண்ணிக்கிட்டா, ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
வேகமாக போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி கதவை திறந்து பார்த்தா படியில் நல்லா சோப்பு நுரையெல்லாம் போட்டு தொடச்சிட்டே உட்காந்துருக்காங்க. "என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி ஷாக்காகி உட்காந்து தொடச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சனமோட அப்பா போயிட்டு, "நான் உன்னை நிறைய டைம் சொன்னேன், இப்படி வீடை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காத, க்ளீன் பண்ணி நீ பைத்தியமாயிருவேன்னு. அது மாதிரி நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "லைலாவா அவங்க அம்மாவை இப்படி பால்கனிக்கு தூக்கிட்டு போவோம்" அப்படின்னு சொல்லி லைலா வந்து அவங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவை பால்கனிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகிறப்ப இந்த பக்கம் நம்ம சேன் அண்ட் சனம் ஒரு வாக் போகலான்னு போயிருப்பாங்கல்ல, பீச் சைடில் வாக் போயிட்டு இருக்காங்க. அப்போ சும்மா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது சேன் வந்து "உனக்கு பசிக்குதா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சனம் "ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்லவும், சேன் மோஸ்ட்லி பொண்ணுங்கக்கிட்ட பசிக்குதான்னு கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. டீ கூட குடிக்க மாட்டாங்க. ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பசிச்சா நான் பசிக்குதுன்னு சொல்லிடுவேன், என்னாலலாம் பசி தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சனம் சொல்கிறாங்க. சனம் அண்ட் சேன் 2 பேருமே சாப்பிட்றதுக்காக அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு 2 பேரும் நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. அண்ட் பேசிகிட்டே இருக்கும்போது சேனுக்கு வந்து சனம் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்குது. இவ தான் கிஸ் பண்ண பொண்ணு அப்படின்ற மாதிரி பாதி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சனம் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. நல்லா பேசிகிட்டே இருக்கும்போதே சனம் கையில் உள்ள அந்த ரிங்கு பார்த்துட்றாங்க. இவர் சேனை பொறுத்த வரைக்கும் சனம்க்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிங்கு பார்த்ததோட அவர் மூட் அப்செட் ஆகிட்டு பேசுகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க. சனம் கேட்குறாங்க, "ஏன் என்னாச்சு அமைதியாயிட்டீங்க?" அப்படின்ற மாதிரி. "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு எல்லாம் சுற்றிட்டு வர்றதுக்கு இங்கே நைட் ஆயிடுச்சு. நைட் ஆகி அங்கே பிரிண்டிங் ஆஃபீஸ்க்கு போனோம். பிரிண்டிங் ஆஃபீஸில் கரண்ட் இல்லை. என்னாச்சுன்னு கேட்டால் எங்கள் பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருச்சாம், அதனால் கரண்ட் இல்லை. என்றைக்குமே இப்படி ஆனதில்லை, இன்றைக்கி தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கப்ப சேன் கேட்குறாங்க, "உங்கள் அப்பாவோட பழைய இங்க் பிரிண்டர் மிஷின் இருக்கா?" அப்படின்ற மாதிரி. "அது இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல" அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. "ஓகே, அது எங்கே இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ரூம் ஃபுல்லாக கேண்டில் அரேஞ்ச் பண்ணி அவங்க அந்த ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேன் அந்த மிஷினை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரிண்டிங் நல்லா வருது. "ஓகே, நான் இதிலையே ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சேன் அதிலையே ப்ரிண்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே சனமோட அம்மா லைலா அண்ட் சனமோட அப்பா எல்லாரையும் காமிக்கிறாங்க. சனமோட அம்மா இன்னும் சனமோட அப்பா கிட்டே பேசவே இல்லை. அண்ட் அவங்களுக்கு முடியாததுனால லைலா அவங்களுக்கு ஃபுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு லைலா அப்பா கிட்டே பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லை எனக்கு தெரியும்" அப்படின்ற மாதிரி லைலா கிட்டே சண்டை போட்டுட்டு, "நீ ஒழுங்காக வேலையை பாரு" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அவங்க அப்பா கிட்டே இன்னுமே பேசாமல் தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் சேன் அண்ட் சனம் பிரிண்டிங்கான ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இங்க் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணது சூப்பராகவே வந்திருக்கு. சேன் வந்து ஒரு பிரிண்டிங் முடிச்சுட்டு எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, "வாவ் சூப்பராக வந்திருக்குடா, நீ நினச்சா எல்லாமே சூப்பராக முடிச்சிடுற" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சனம் அண்ட் சேன் 2 பேருமே பிரிண்ட் எடுத்துகிட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சனம்க்கு ஒரு மெசேஜ் வருது. "ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி சனம் தள்ளி போயிட்டுறாங்க. தள்ளி போய் மெசேஜ் பார்த்தா எம்ரே, "என்னாச்சு, வேலை முடிஞ்சா?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் சேன் வந்து யார் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், "என் ஃபியான்ஸே தான் மெசேஜ் பண்ணுறாங்க, என்னை எவ்வளோ நேரம் காணுன்றதுனால என்னாச்சு ஏதாச்சு" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லவுமே நம்ம சேனுக்கு வந்து மூட் ஆஃப் ஆகிடுது. ஏன்னா சனம் மேலே அவருக்கு க்ரஷ் இருக்குது. அவர் ஃபியான்ஸே பேசுகிறாருன்னு சொன்னதோட கடுப்பாயிட்டு, "சரி ஓகே, நீ வீட்டுக்கு போ" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சனம் சொல்கிறா, "இல்லை நான் இருந்து வேலை முடிச்சதுக்கப்புறமே போகிறேன்" அப்படின்ற மாதிரி. "இல்லை நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு. "இல்லை நான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறா. "இல்லை நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து சேன் கிளம்பிட்டு, "அங்கே பக்கத்து ரூமில் எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன்" அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. சனம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த இதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எம்ரேக்கு அனுப்பிடுறாங்க. இங்கே எம்ரே ஐலின் வீட்டில் இருக்காங்க. எம்ரே, "இங்கே பாரு, சனம் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டா" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சனம் பற்றி பேசவுமே ஐலினுக்கு ஒரு கோவம் வருது. "நீங்கள் காலையிலேருந்து சனமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு காசு கொடுத்துருக்கோம், அவள் வேலை பார்க்குறா, அப்புறம் எதுக்கு அவளை புகழ்ந்து பேசுகிறீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, "எங்கே கொடுங்க அந்த ஃபோட்டோவை பார்ப்போம்" அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பார்த்துட்டு, "இவர் என்ன இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்திருக்கான் சேன், இது கண்டிப்பாக அந்த டெரனோட ஐடியாவாக தான் இருக்கும், சேன் இப்படிலாம் யோசிக்க மாட்டான்" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
ஓகே. நான் என்னோட பெஸ்ட்ட குடுத்து, கண்டிப்பா இந்த ஏர்லைன் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்ற மாரி சொல்லிடுறேன். உடனே எம்ப்ரேவும் ஓகே. பட் அண்ணா பண்ணியிருக்க மாரி அப்படியே காப்பி அடிக்காத அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு ஐலின் இதை விட பெஸ்ட்டா குடுத்து இந்த ப்ராஜெக்ட்ட நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெறையா பணம் வரும். அத வச்சு நம்ம டீம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சனம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா இப்போவும் வந்துட்டு துணியெல்லாம் அயர்ன் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, சனம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்கவும், நம்ம வீடு க்ளீனாக வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த தெருவில் உள்ள எல்லாரும் நம்மளை பேசுவாங்க அப்படின்ற மாதிரி. அம்மா நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் உன்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்டம்மா பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிம்மா ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருப்பேன், நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சனம் உள்ள போய் படுத்துட்டு, எதுக்கு நம்மளுக்கு சேன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ற மாதிரி. சனமுக்கும் சேன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ சனமும் அப்படி யோசிக்கிறாங்க. சேனும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பைக்கில் போகிறப்ப சனமை பற்றியே யோசிச்சுட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த லிஸ்ட்டு பார்த்தாங்க இல்லையா சேன், அதுலேருந்து சேனுக்கு வந்து ஒரு 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க தான் நம்ம கிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இன்னும் அந்த 25% கன்ஃபார்ம் ஆனனால அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா சேன் கண்டிப்பாக சனமை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு கால் பண்ணி, நம்ம இது வரைக்கும் பண்ண அதாவது அந்த ஏர்லைன் கம்பெனிக்கு பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை தூக்கி தூர போட்டுரு. நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி நாளைக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதோட நம்ம எபிசோட் 5 முடியுது.